दास्यास्तु कस्याश्चन वेदवादिनाम् तास्यास्तु कस्याचन वेदवादिनाम् निरूपितो बालक एव योगिनाम् निरूपितो बालक एव योगिना शुश्रूषणे प्रावृषि निर्विविक्षताम् शुश्रूषणे प्रावृषि निर्विविक्षता முனிவரே, முந்திய யுகத்தில் வேதாந்த கொள்கைகளை பின்பற்றும் பிராமணர்களின் தொண்டில் ஈடுபட்டிருந்த யாரோ ஒரு வேலைக்காரியின் மகனாக நான் பிறந்திருந்தேன். 4 மாத மழைக்காலத்தில் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுடைய சொந்த சேவையில் நான் ஈடுபட்டிருந்தேன். நாரதர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றார். முனே, ஓ முனிவரே அப்படின்னு வியாசரை அழைக்கின்றார். அகம் து புரா, புரா அப்படின்னா பிரம்மாவினுடைய ஒவ்வொரு நாளை கல்பம் அப்படின்னு சொல்றோம். புராண பிரம்மாவனுடைய முந்தின நாள்ல அதீத பவே, என்னுடைய பூர்வ ஜென்மத்துல வேதவாதினாம்னா வேதங்களை படிக்கும் பிராமணர்கள். வேதவாதினாம் கஸ்யாச்சன தாஸ்யாக அபவம், அந்த வேதங்களை படிக்கும் பிராமணர்களுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரியினுடைய மகனாக நான் இருந்தேன். அந்த அவங்களுடைய வீட்டுல வேலை செய்திருக்கின்ற வேலைக்காரி இருந்தாங்க, அவங்களுடைய மகனாக நான் இருந்தேன். பாலக ஏவ பிராவிருஷி, நான் ஒரு குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுதே, பிராவிருஷி அப்படின்னா அந்த மழைக்கால சமயத்துல, இந்த மழைக்கால சமயத்துல நிர்விவிக்ஷதாம் யோகினாம், நிர்விவிக்ஷதாம் யோகினாம் அப்படின்னா முந்தின காலத்துல பல சாதுக்கள் அவங்க ஊர் ஊரா பயணம் செய்வாங்க, சன்னியாசிகள். ஆனா மழை காலத்துல ஒரே இடத்துல இருக்க விரும்புவாங்க. நிர்விவிக்ஷதாம் யோகினாம் அப்படின்னா ஒரே இடத்தில் வசிக்க விரும்பிய, மழை காலத்தின் போது ஒரே இடத்தில் வசிக்க விரும்பிய சாதுக்கள். சுஷ்ரூஷனே நிரூபிதக, அவர்களுடைய சேவையில் நான் ஈடுபட்டேன், நான் ஈடுபடுத்தப்பட்டேன். அந்த மழை காலத்துல ஒரே இடத்துல இருக்க விரும்பிய சாதுக்கள் அந்த பிராமணர்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்துல அங்க இருந்தனர், அங்க தங்கினர். அப்ப நான் அந்த பிராமணர்களுடைய வீட்டுல என்னுடைய அம்மா வேலைக்காரியா இருந்தாங்க. அந்த வேலைக்காரிய அவர்களுடைய சாதுக்களுடைய சேவையில ஈடுபடுத்தப்பட்டாங்க. அதனால நானும் குழந்தை பருவத்திலேயே அந்த சாதுக்களுடைய சேவையில் நான் ஈடுபடுத்தப்பட்டேன். சுஷ்ரூஷா அப்படின்னா சேவை, சுஷ்ரூஷனை நிரூபித்த, அவர்களுடைய சேவையில் நான் ஈடுபடுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். இங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து 23ல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றார். நாரதர் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றார், இதற்கான காரணம் என்னன்னா, இதுல ஒரு முக்கியமான சித்தாந்தம் வருகின்றது. என்ன சித்தாந்தம்னா, பக்திக்கான மூல காரணம் பக்தர்களிடமிருந்து கிடைக்கின்ற கருணை தான் காரணம். அந்த பக்தர்களுடைய கருணையை தவிர பக்தி தொடங்குவதற்கு வேறு எந்த காரணம் கிடையாது. இந்த சித்தாந்தத்தை நிரூபணம் செய்யறதுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உதாரணத்தையே சொல்றார். தவம் மூலமாக ஒருத்தர் பக்தியை அடைய முடியாது, வெறும் சாதாரண புண்ணிய காரியங்கள் மூலமாக பக்தியை அடைய முடியாது. எப்படி மாம்பழத்துக்கான மூல காரணம் மாம்பழ விதை மட்டும்தான், மாம்பழ கொட்டை மூலமா தான் மாம்பழம் உருவாகும். மாம்பழ கொட்டையை தவிர வேற ஆரஞ்சு பழக்கொட்டையோ அல்ல பலாப்பழ கொட்டையோ வேற பழக்கொட்டையில இருந்து மாம்பழம் வரவே வராது. மாம்பழ கொட்டை மட்டும்தான் மாம்பழத்துக்கு காரணம். அதே மாதிரி பக்திக்கான காரணம் பக்தி மட்டுமே. ஒரு கிருஷ்ணருடைய பக்தர்களுடைய கருணை மட்டுமே. கிருஷ்ணருடைய பக்தர்களுடைய கருணை அப்படின்னா
கிருஷ்ணருடைய பக்தர்களுடைய மனசுக்குள்ள அந்த பக்தி பாவனை இருக்கின்றது, பக்தி உணர்வு இருக்கின்றது. அந்த பக்தி உணர்வுனால அவர்களுக்கு கருணை ஏற்பட்டு இன்னொரு ஜீவாத்மாவுக்கிட்ட அந்த பக்தியினுடைய விதையை விதைக்கின்றார்கள். அப்படி பார்க்கும்பொழுது பக்திக்கான காரணம் பக்தர்களுடைய கருணை மட்டும்தான். அந்த பக்தர்கள் ஏன் கருணை காண்கின்றார்கள்? ஏன்னா அவங்களுடைய மனசுக்குள்ள அந்த பக்தி உணர்வு இருக்கு. அந்த பக்தி உணர்வுனால அவங்க வந்து கருணை காண்பிக்கின்றார்கள். அந்த கருணையினால மற்றவர்கள் இடத்துல பக்தியினுடைய விதை விதைக்கப்படுகின்றது. சோ நாரதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொதுவாக வந்து ஒருத்தர் நம்ம பத்தியே தன்னை பத்தி தன்னுடைய புகழை பத்தி ஒருத்தர் சொன்னார்னா அதன் மூலமாக அவர் செஞ்ச புண்ணியங்களை வந்து இழந்து விடுவார். அதனால ஒருத்தர் வந்து தன்னுடைய புகழை பத்தி சொல்லக்கூடாது. ஒரு தடவை யயாதி வந்து சொர்க்கத்துக்கு போனார். அப்ப வந்து இந்திரர் கேட்டார், நீங்க என்னென்ன புண்ணிய காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப யயாதி வந்து அவர் செஞ்ச புண்ணிய காரியங்கள்லாம் ரொம்ப பட்டியல் போட்டு சொல்ல ஆரம்பிச்சார். அது சொன்னதுலயே அவர் வந்து சொர்க்கத்துல வந்து அனுபவிக்கிறதுக்கான அந்த புண்ணியத்தையே இழந்துட்டார். இழந்தவர் வந்து திரும்பி கீழே போயிட்டார். பொதுவாக ஒருத்தர் வந்து தன்னை பத்தி சொல்ல மாட்டார். ஆனா இங்க வந்து நாரதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றார். இதர் வந்து தன்னுடைய புகழை பத்தி சொல்றதுக்காக அவர் சொல்லல, இந்த பக்தியினுடைய உயர்ந்த சித்தாந்தத்தை சொல்வதற்காக. பக்திக்கான மூல காரணம் பக்தர்களுடைய கருணை மட்டுமே அப்படிங்கிற இந்த சித்தாந்தத்தை வந்து சொல்வதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே உதாரணம் சொல்றேன். ஒரு பக்தர் சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் வேத கலாச்சாரம் தர்ம கலாச்சாரம் இருந்த சமயத்துல ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் முன்னாடி கூட அப்ப வந்து மக்கள் வந்து சாஸ்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருத்தர் வந்து சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி ஒரு கருத்து சொன்னாருன்னா உடனே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒருத்தர் வேதங்களை மேற்கோள் காட்டி சொன்னாருன்னா இது வேத வாக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் உடனே வேத வாக்கியம்னா உடனே எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு உடனே எடுத்துக்கொள்ளுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த தர்ம கலாச்சாரம் வந்து குறைந்து கொண்டே போகும் பொழுது மக்கள் வந்து சாஸ்திரங்கள் மேல அவங்களுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது. மாடர்ன் எரா, ஒரு நவீன மனிதன் வந்து சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை வைக்காமல் விஞ்ஞானத்தின் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சான். ஒரு விஞ்ஞானியை வந்து மேற்கோள் காட்டி சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவானது. பிரபுபாதரை கூட அந்த மாதிரி மக்களுடைய மனப்பான்மையை பார்த்துட்டு அவர் தன்னுடைய ஒரு சிஷ்யர் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி அவரை வந்து விஞ்ஞான மூலமாக கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காக அவர் வந்து கட்டளை கொடுத்தார். அவர் வந்து PhD படிச்சிருந்தார் ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ். அவர்கிட்ட சொல்லி விஞ்ஞான மூலமாக விஞ்ஞானத்தை மேற்கோள் காட்டி நீங்க வந்து விஞ்ஞானிகளை அழைத்து அதன் மூலமாக நீங்க வந்து கிருஷ்ண பக்தியை பரப்புங்க. எப்படி நம்ம வந்து ஆத்மா நம்ம உடம்பு கிடையாது, அந்த மாதிரி இதெல்லாம் அடிப்படை தத்துவங்களை பரப்புவதற்காக சொன்னார். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இல்லை, இந்த விஞ்ஞானிகள் சொன்னா ஒரு அதன் மேல நம்பிக்கை இருந்தது. ஒரு தடவை கூட பிரபுபாதர் பாம்பேல கிராஸ் மைதான்ல ஒரு பண்டால் ப்ரோக்ராம் இருந்தது. அதுல ஒரு நாள் வந்து அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போக முடியல. அன்னைக்கு வந்து பக்தி ஸ்வரூப் தாமோதர் மகாராஜர் வந்து நீங்க போய் லெக்சர் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து விஞ்ஞான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தி லெக்சர் கொடுத்தார். ஆனா பெரும்பாலான பொதுமக்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா எதுவுமே புரியலன்னாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. பொதுவாக மக்கள் வந்து கிருஷ்ண பக்தி அப்படின்னா வெறும் பஜனை கீர்த்தனை செய்யறது, ஆடுவாங்க பாடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த கிளாஸ்ல வந்து விஞ்ஞானிகள் உபயோகப்படுத்தின வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தி இவர் வந்து லெக்சர் கொடுத்தார். அதை பார்த்துட்டு மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு என்ன இந்தியர்கள் வந்து அந்த மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய முன்னேற்றம் அதன் மேல அவங்களுக்கு அதிக நம்பிக்கை இருந்தது.
அப்படிப்பட்ட மேற்கத்திய விஞ்ஞானிகளுடைய உபயோகப்படுத்துற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தி இவர் வந்து சனாதன தர்மத்தை பத்தி, பகவத்கீதை, கிருஷ்ண பக்தியை பத்தி சொன்னார். அப்ப மக்கள் ஆச்சரியப்பட்டு இன்னும் கேட்டாங்க. நவீன மனிதன் வந்து அவங்களுக்கு வந்து சாஸ்திரம் மேல நம்பிக்கை குறைஞ்சு விட்டது, ஆனா விஞ்ஞானம் மேல நம்பிக்கை அதிகரிச்சது. இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் மக்களுக்கு, நவீன மனிதனுக்கு அந்த விஞ்ஞானம் மேல உள்ள நம்பிக்கை கூட குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்ததுன்னா, உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க இந்த ஆன்மீக பாதையை கடைபிடிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன அனுபவம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயத்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சாஸ்திரம் மேல நம்பிக்கை இல்ல, விஞ்ஞானிகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டது, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பத்தி கேட்பாங்க. இதுதான் போஸ்ட் மாடர்ன் எரா அப்படின்னு சொல்றோம். ப்ரீ மாடர்ன் எரா, மாடர்ன் எரா, போஸ்ட் மாடர்ன் எரா. ப்ரீ மாடர்ன் எரானா நவீன மனிதனுக்கு முந்தின உள்ள காலம். அப்ப வந்து மக்களுக்கு சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பௌதிக கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் அதிக பொழுது மக்களுக்கு வந்து சாஸ்திரம் மேல நம்பிக்கை போய்விட்டது, விஞ்ஞானிகள் மேல நம்பிக்கை அதிகரிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் காலப்போக்குல இப்ப இருக்கிற சமயத்துல மக்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த அத்தாரிட்டி, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு அதை பத்தி கேட்பாங்க. நீங்க இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் சொல்றீங்க, இந்த மாதிரி பல கருத்துக்கள் சொல்றீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பரிமாற்றம் ஏற்படுது, அதை பத்தி என்ன, அதை பத்தி சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதனால இந்த மாதிரியும் மக்களுடைய மனப்பான்மை சில சமயம் இருக்கு. அதனால நாரதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை எடுத்து சொல்லி இந்த சித்தாந்தத்தை சொல்கின்றார். என்ன சித்தாந்தம்? பக்திக்கான மூல காரணம் பக்தர்களுடைய கருணையே அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை சொன்னார். இந்த மழை காலத்துல ஒரே இடத்துல இருக்க விரும்பின்ற அந்த சாதுக்கள் வந்து வெறும் சாதாரண சாதுக்கள் கிடையாது, இவர்கள் வந்து தூய பக்தர்கள். இந்த ஸ்லோகத்துல இவர்கள் தூய பக்தர்கள் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லப்படல. ஆனா 2-3 ஸ்லோகம் கழிச்சு 26வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, அந்த மழை காலத்துல அந்த ஒரே இடத்துல தங்க விரும்பின சாதுக்கள் வந்து அவர்கள் வந்து உயர்ந்த கிருஷ்ண பக்தர்கள். அதனால நாரத முனிவர் வந்து அந்த கிருஷ்ண பக்தர்களானிய அந்த சாதுக்களுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டார். அவர்களுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், என் பின்னாடி சொல்லுங்க. தேமையபேதா கில சாபலேர்பகே, தேமையபேதா கில சாபலேர்பகே, தாந்தே திருத கிரீடன கேணு வர்த்தினி, தாந்தே கிருத கிரீடனை கேணுவர்தினி, சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்ஷனாஹ, சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்ஷனாக, சுஷ்ரூஷமாணே முனயோல்பபாஷிணி, சுஷ்ரூஷமானி முனையோல்பபாஷினி. அவர்கள் இயல்பாகவே பாரபட்சம் இல்லாதவர்கள் என்ற போதிலும் வேதாந்தத்தை பின்பற்றுபவர்களான அவர்கள் தங்களது தனிப்பெரும் கருணையால் என்னை வாழ்த்தினர். என்னை பொறுத்தவரை நான் சிறுவனாக இருந்தும் விளையாட்டில் பற்றில்லாதவனாகவும் புலனடக்கம் உள்ளவனாகவும் பணிவுள்ளவனாகவும் இருந்தேன். மேலும் தேவைக்கு அதிகமாக நான் பேசவும் இல்லை. இந்த ஸ்லோகத்துல நாரதர் வந்து தன்னுடைய குணங்களை பத்தி சொல்றார். அவருடைய குணங்கள் என்னென்ன குணங்கள் இருந்தது, அவர் சிறுவனாக இருந்த பொழுதே அவருடைய குணங்கள் என்னென்ன இருந்தது. அபேத அகில சாப்பலே, அபேதா கில சாப்பலே,
அபேதா கில சாப்பலைன்னா சாப்பல அப்படின்னா குழந்தைகள் கிட்ட குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரி சில குழந்தைகள் ஒரே இடத்துல இருக்காமல் எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து விஷமம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அபேத்த அகில சாப்பலை அப்படிப்பட்ட அந்த மாதிரியான குழந்தைத்தனமான இந்த விஷமம் செய்து கொண்டே இருக்கிறது, எங்க பார்த்தாலும் இங்கேருந்து அங்க ஓடுறது, ஒரு 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 காரியத்துல நிலையாக எதையும் செய்ய மாட்டாங்க. ஓடிக்கொண்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இது, இன்னொரு நிமிஷம் வேற எங்கேயாவது போவாங்க. அந்த மாதிரியான குழந்தை பருவத்துல நம்ம வந்து எப்படி குழந்தைகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஓடிக்கொண்டே இருப்பாங்க, அப்படிப்பட்ட தோஷங்கள் இல்லாம நாரதர்கிட்ட இருந்தது. அபேத்த அகில சாப்பலை. அவர் சிறுவனாக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த மாதிரியான குழந்தைத்தனமான குணங்களே இல்லாமல் இருந்தது. அபேத்த அகில சாக்கலை. அடுத்த வார்த்தை பாருங்க, தாந்தே. தாந்தே அப்படின்னா அவர் வந்து புலன்களை அடக்கி இருந்தார், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அத்ருத கிரீடனகே. அத்ருத கிரீடனகே அப்படின்னா அவர் குழந்தையாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் விளையாட்டுல அவருக்கு வந்து ஆர்வம் இல்லாமல் இருந்தார். விளையாட்டு பொருட்கள்ல அவர் வந்து விளையாட்டு பொருட்கள்ல விளையாட்டுல ஆர்வம் இல்லாமல் இருந்தார். அணுவர்த்தினி. அணுவர்த்தினா என்ன கட்டளை கொடுக்கிறாங்களோ அதை வந்து உடனடியாக அவர் வந்து செயல்படுத்துவார். அப்படிப்பட்ட குணம் அவர்கிட்ட இருந்தது. அணுவர்த்தினி. சுஷ்ரூஷமானே அப்படின்னா பணிவிடை செய்யும் மனப்பான்மை அவர்கிட்ட இருந்தது. பணிவிடை செய்யும் மனப்பான்மை. அல்பபாஷினி. அல்பபாஷினா அவர் அதிகம் பேச மாட்டார். பொதுவாக குழந்தைகள் வந்து நிறைய அதிகம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா அல்பபாஷினி அவர் சிறுவனாக இருந்தாலும் மிக குறைந்த வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட சிறுவனாக நாரதர் இருந்தார். இந்த எல்லா குணங்களை பத்தி பாருங்க. பிரபுபாத் இந்த குணங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி தாத்பரியத்துல எழுதுறார் பொருளுரையில. அதுக்கப்புறம் அந்த சாதுக்கள் அவர்களுடைய குணம் என்ன? துல்லிய தர்ஷனாக. துல்லிய தர்ஷனாகனா அவர்கள் வந்து எல்லோரையும் சமமாக பார்ப்பார்கள். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினம். அந்த பிராமணர்கள் வந்து எப்படி ஒரு பண்டிதர்கள் வந்து எல்லோரையும் சமமாக பார்க்கின்றார்களோ அவர்களும் அந்த பக்தர்கள் வந்து எல்லோரையும் சமமாக பார்த்தார்கள். பர் யத்யபி துல்லிய தர்ஷனாக அவர் எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற அப்படிப்பட்ட மனப்பான்மையை பெற்றிருந்தாலும் ததாபி கிருபாம் சக்ருஹு என்மேல அவர்கள் வந்து தன்னுடைய கருணையை காண்பித்தார்கள். அவங்க எல்லோரையும் சமமாக பார்த்தாலும் என் மேல தன்னுடைய கருணையை காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து என்ன கருத்து சொல்றாருன்னா, அவர் வந்து அந்த பக்தி வேதாந்த சாதுக்கள் பக்தர்கள் வந்து எல்லோரையும் சமமாக பார்த்தாலும் அவர்கள் வந்து என் மேல கருணையை காண்பித்தார்கள். அவர்கள் காண்பித்த கருணையினால நான் சிறுவனாக இருந்த போதிலும் இந்த என்னிடத்தில் இந்த எல்லா குணங்களும் வந்து அடைந்தன அப்படின்னு சொல்றேன். விஸ்வநாத் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த சாதுக்கள் கொடுத்த கருணையினால நாரத முனிவர் சிறுவனாக இருந்தாலும் அவரிடத்தில் இந்த எல்லா குணங்கள் வந்தன. அபேத அகில சாப்பலே தாந்தே அத்ருத கிரீடனகே அணுவர்த்தினி அல்பபாஷினி, இந்த எல்லா குணங்களை பத்தி சொன்ன. இந்த எல்லா குணங்களும் அவர்களுடைய கருணையினால நாரதர் கிட்ட வந்தது அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், இந்த மாதிரி சில பேர் வந்து மத்தவங்க கிட்ட கொஞ்சம் நல்ல சத்துவகுணமான நல்ல குணங்கள் இருந்ததுன்னா அதை பார்த்து விட்டு அவங்க வந்து அவங்க மேல கருணை காண்பிப்பாங்க. இது வந்து ஒரு வகையான கருணை. ஆனா இரண்டாவது வகையான கருணை என்னன்னா,
குறிப்பாக இந்த இரண்டாவது வகையான கருணை வந்து ஒரு உயர்ந்த பக்தர்களால காமிக்கப்படுகிறது. அந்த பக்தர்கள் வந்து இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுடைய நல்ல குணங்களால பாதிக்கப்படாமல் அவர்களுடைய கருணை வந்து எந்தவித காரணத்தை எந்தவித வெளி காரணத்தின் அடிப்படையில் அவர்களுடைய கருணை இருக்காது. முதல் வகையான கருணை என்னன்னா, மத்தவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா அதை பார்த்து விட்டு அதன் காரணமாக சில சாதுக்கள் அவர்கள் மேல கருணை காண்பிப்பார்கள். இது முதல் வகையான கருணை. ஆனா இரண்டாவது வகையான கருணை என்னன்னா, இது உயர்ந்த இந்த பக்தி வேதாந்த பக்தர்கள் கொடுக்கின்ற கருணை வந்து மற்றவர்கள் கிட்ட நல்ல குணங்கள் இருக்கோ இல்லையோ அந்த குணங்களினுடைய அடிப்படையில இவங்க கருணையை காண்பிக்க மாட்டாங்க. இவங்களுடைய கருணை வந்து ஒரு காஸ்லெஸ் மர்சி, எந்தவித காரணம் இல்லாத கருணை. இது இரண்டாவது வகையான கருணை. முதல் வகையான கருணை என்னன்னா, ஒரு ஒரு காரணத்தினால காண்பிக்கப்படும் கருணை. மத்தவங்க கொஞ்சம் நல்ல குணத்தோட இருக்கிறாங்க, அதனால இவங்க கிட்ட கருணை காண்பிக்கணும் அப்படின்னு காரணத்துடன் இருக்கின்ற கருணை. இந்த கருணை வந்து ஒரு சத்துவகுணத்தில் உள்ள கருணை. ஆனா இரண்டாவது கருணை வந்து காரணம் இல்லாத கருணை. இந்த கருணை வந்து ஒரு உயர்ந்த தெய்வீகமான கருணை. அப்படிப்பட்ட கருணையைத்தான் இந்த பக்தி வேதாந்த சாதுக்கள் நாரதர் மேல காண்பித்தனர். ஏன்னா இந்த சாதுக்கள் வந்து துல்லிய தரிசனா, எல்லோரையும் சமமாக பார்ப்பாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க வந்து இந்த சிறுவனான நாரதர் மேல தன்னுடைய கருணையை காண்பித்தனர். அந்த கருணை காண்பிப்பதனால நாரதர் கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார். பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிரபுபாதர் வந்து எப்படி நம்ம ஒரு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள குணங்களை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்றார். குறிப்பாக இந்த பொருளுரையினுடைய கடைசி வாக்கியத்துல பாத்தீங்கன்னா பிரபுபாதர் சொல்றார், ஒருத்தர்கிட்ட புலனடக்கம் இல்லைன்னா அல்லது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லைன்னா, மற்றவர்களுடைய பெரியவர்கள் சொன்ன அந்த வாக்கை வந்து ஸ்ரத்தையுடன் கடைபிடிக்கின்ற அந்த குணம் இல்லைன்னா, அந்த மாதிரியான நபரால ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைய முடியாது. குருவினுடைய கட்டளை அவரால் பின்பற்ற முடியாது. அப்ப குருவினுடைய கட்டளை பின்பற்ற முடியலன்னா அவரால் கட்டாயம் வைகுண்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு பிரபுபாதர் வந்து இந்த குணங்களை நம்ம ஏற்படுத்தி கொள்வதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்றார். இன்னொரு கருத்து பிரபுபாதர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வர்ணாசிரம தர்ம கலாச்சாரத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை பருவத்திலே 5 வருஷத்திலேயே அவங்கள வந்து குருகுலத்துல படிக்கிறதுக்காக அனுப்புவாங்க. ஒரு ராஜாவினுடைய மகனாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண குடிமகனுடைய மகனாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அந்த குருகுலத்துக்குள்ள அனுப்புவாங்க. அந்த ராஜாவினுடைய மகனாக இருந்தாலும் சரி, அந்த ராஜாவினுடைய மகனும் அந்த குருகுலத்துல எல்லோருக்கும் என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்றபடி அவரும் பணிவிடை செய்யணும். அப்படிப்பட்ட பயிற்சி வந்து ஒரு ராஜாவினுடைய மகனுக்கு கூட கொடுக்கப்பட்டது. அந்த சமயத்துல அந்த குருகுலத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்கும். எவ்வளவு பழைய பணக்காரனா இருந்தாலும் எல்லோருக்கும் சமம். இது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. இந்த பொறுப்பற்ற வாழ்க்கை, ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த சமயத்துல குழந்தை பருவத்திலேயே உயர்ந்த ஆன்மீக கருத்துக்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். அப்படிலாம் பிரபுபாதர் வந்து இந்த எப்படி குழந்தை பருவத்திலே ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்ற. அதனால நம்ம ஒரு அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த குழந்தையினுடைய ஆன்மீக பயிற்சிக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்ற. அந்த குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்ற. இந்த மாதிரி நாரதர் வந்து எப்படி அவர் தன்னுடைய அந்த பக்தி வேதாந்த சாதுக்களினுடைய
கருணை பெற்றார், அதை பத்தி சொல்றார். அடுத்த ஸ்லோகம். உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹ உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைः சக்ருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்த கில்பிஷ சக்ருத்ஸ்ம புஞ்சீத தபாஸ்த கில்பிஷக் ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசஸ் ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசஸ் தத்தர்ம ஏவாத்மருச்சி பிரஜாயதே தத்தர்ம ஏவாத்மருச்சிக் பிரஜாயதே. அவர்களது அனுமதியுடன் ஒரு முறைதான் அவர்கள் உண்டு மிஞ்சிய உணவை நான் உண்டேன். அதனால் என்னுடைய எல்லா பாவங்களும் உடனடியாக களையப்பட்டு என் இதயம் தூய்மை அடைந்தது. உடனே அவர்களது வாழ்வில் எனக்கு கவர்ச்சி ஏற்பட்டது. இந்த ஸ்லோகத்துல நாரதர் சொல்றார், சக்ருத் அப்படின்னா ஒரே ஒரு முறை, த்விஜைஹி அனுமோதிதக அந்த சாதுக்களுடைய அனுமதியுடன், உச்சிஷ்ட லேபான் அவர்களுடைய அந்த மகா பிரசாத எச்சிலை நான் ஒரு முறை நான் ஏற்றுக்கொண்டேன். சக்ருத்ஸ்ம புஞ்சே, அதனால என்ன ஏற்பட்டது? தத் அபாஸ்த கில்பிஷை, அதனால அபாஸ்த கில்பிஷைனா எல்லா விதமான பாவங்கள் அழிக்கப்பட்டன, எல்லா விதமான பாவங்கள் இருந்து நான் விடுபட்டேன். அல்லது விஸ்வநாத் சக்கரவர்த்தி என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, பக்தியில முன்னேறுவதற்காக என்னென்ன தடங்கல்கள் இருக்கின்றதோ அந்த எல்லா தடங்கல்கள் நீங்கின அப்படின்னு சொல்றார். தது அபாஸ்த கில்பிஷை அப்படின்னா பக்தியில முன்னேறுவதற்காக இருக்கின்ற தடங்கல்கள், அந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கின. தது அபாஸ்த கில்பிஷை. அதுக்கப்புறம் ஏவம் பிரவருத்தஸ்ய, அந்த தடங்கல்கள் நீங்கினதுக்கு அப்புறம் பக்தியில எனக்கு ஒரு இயற்கையான, பக்தி பாதையில ஒரு இயற்கையான ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது. ஏவம் பிரவருத்தஸ்ய, ஒரு இயற்கையான எனக்கு ஒரு கவர்ச்சி, ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. விசுத்த சேதச, என்னுடைய மனது தூய்மை அடைந்தது. தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தை, அப்ப அந்த பகவானுடைய பக்தி தொண்டு மேல அதுல எனக்கு என்னுடைய மனசுல ஒரு ருச்சி ஏற்பட்டது. அந்த பகவானுடைய அந்த பல பக்தி தொண்டுகளை செய்வதற்கான ஒரு இயற்கையான ஒரு ருச்சி ஏற்பட்டது. ருச்சி பிரஜாயத்தை அப்படின்னு சொல்றார். சோ இங்க பார்க்கும் பொழுது எப்படி சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஒரு ஸ்லோகம் வருது. என்ன ஸ்லோகம்னா, பக்த பத ஜல பக்த பத தூலி பக்த புக்த அவசிஷ்ட தீன மகாபல. ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு 3 முக்கியமான சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னா, பக்த பத தூலி, ஒரு பக்தருடைய பாத தூலி, பாத தூசி. பக்த பத ஜல, பக்தர்களுடைய கால் கழுவின அந்த ஜலம். பக்த புக்த உச்சிஷ்ட, பக்தர்கள் சாப்பிட்ட அந்த பிரசாதத்தினுடைய எச்சில் உச்சிஷ்டம். பொதுவாக உச்சிஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இது தமோகுணத்தில் உள்ள உணவு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். பகவத்கீதை 17வது அத்தியாயத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தினுடைய உணவை பத்தி சொல்றார். தமோகுணத்தினுடைய உணவை பத்தி சொல்லும் பொழுது, யாத்தயாமம் கதரசம் பூதி பரியூஷிதம் செய்யத் உச்சிஷ்டம் அபிச்சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். தமோகுணத்தில் உள்ள உணவினுடைய லட்சணத்தை பத்தி சொல்லும் பொழுது, உச்சிஷ்டம் எச்சிலை சாப்பிடுவது தமோகுணத்தில் உள்ள உணவு அப்படின்னு சொல்றேன். ஆனா அதே எச்சில் உச்சிஷ்ட, அதே ஒரு பக்தருடைய உச்சிஷ்டமாக இருந்ததுன்னா அது ஒரு மிக உயர்ந்த பக்தி பாதையில முன்னேறுவதற்கான ஒரு உயர்ந்த சக்தியை கொடுக்கும். தது அபாஸ்த கில்பிஷை,
பக்தி பாதையில முன்னேறுவதற்கான எல்லா தடங்கல்கள் அதிலிருந்து நீங்கிவிடும். சோ சைத்தன்ய சரிதாமிரத்திலே பார்க்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு பக்தர் காளிதாஸ் அப்படின்னு இருந்தார். அவருக்கு இந்த 3 விஷயத்தின் மேல பக்த பத தூலி, பக்த பத ஜல, பக்த புக்த உச்சிஷ்ட, இந்த 3 விஷயத்தின் மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதனால எல்லா பக்தர்களுடைய அந்த அந்த பாத தூளியையும் பாத தூசியையும் அந்த அவங்களுடைய கால்களை கழுவின அந்த தண்ணீரை பெறுவதற்கு, அவங்களுடைய மகாபிரசாதத்தை பெறுவதற்கு ரொம்ப அவளுடன் இருப்பார். அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கையினால சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய உச்சிஷ்டத்தை அவர் அவருக்கு கொடுத்தார். ஒரு தடவை பிரபுபாதர் சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கால பயணம் செய்து கொண்டிருந்தார். தென் அமெரிக்கா, அந்த பிரேசில் அந்த நாடுலாம் இருக்குல்ல பாருங்க, அர்ஜென்டினா, அதுல ஒரு தடவை பயணம் செய்யும் பொழுது அவருக்கு ஏரோப்ளேன்ல போயிட்டு இருந்தார். அப்ப ஒரு அந்த பிரபுபாதருக்கு ஒரு அந்த அவருடைய சர்வெண்ட் அந்த பொரி கொடுத்தாங்க. பஃப்டு ரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. பொரி இது வறுத்த பொரி குடிச்சாங்க. பிரபுபாதர் அதை நல்லா ருசிச்சு சாப்பிட்டார். அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி, ஓ நீங்க என்ன சாப்பிடுறீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப பணிவுடன் கேட்டாங்க பிரபுபாதர் பார்த்து. பிரபுபாதர் சொன்னார், ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தா தாங்க அப்படின்னு. அவங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்த்தாங்க, பிரபுபாதர் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃப்ரூட்ஸோட. அந்த பொரி சாப்பிட்டு இருக்க பார்த்துட்டு, எனக்கும் இந்த பொரி நல்லா இருக்கு போல இருக்கு, எனக்கும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு பிரபுபாதர் கிட்ட கேட்டான். பிரபுபாதர் தன்னுடைய பிளேட்ல இருந்து கொஞ்சம் பொரியை கொடுத்தான். சோ அந்த பொரியை பிரபுபாதருடைய டைரக்ட் மகாபிரசாதத்தை அந்த பெண்மணி சாப்பிட்டாங்க. இது ஒரு தடவை இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த ஹரே கிருஷ்ண பக்தர்கள் 1980லயோ அந்த சவுத் அமெரிக்கால புஸ்தக விற்பனைக்காக ஊரா போயிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை அந்த பிரேசில்ல இந்த அமேசான் நதி, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அமேசான் நதி, அதுல அந்த அமேசான் காடு எல்லாம் ரொம்ப அடர்ந்த காடு எல்லாம் இருக்கும். அங்க ஊரா போயிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க தங்கறதுக்காக ஏதோ இடம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெண் சொன்னாங்க, நீங்க எங்க வீட்டுல தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்களை கூப்பிட்டாங்க. பக்தர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த பெண் ஒரு ஹரே கிருஷ்ண பக்தராவே இருந்தாங்க. சாண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பக்தர்கள் விசித்திரமா கேட்டாங்க, இந்த ஊர்ல இந்த ஹரே கிருஷ்ணா சென்டர் எதுவுமே இல்ல, நீங்க எப்படி இங்க இவ்வளவு ஒரு குக்கிராமத்துல இந்த இடத்துல நீங்க எப்படி பக்தர்கள் ஆனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க தங்களுடைய கதையை சொன்னாங்க. எப்படி ஒரு தடவை பிரபுபாதரை அந்த ஏரோப்ளேன்ல சந்திச்சு அந்த கதையை சொன்னாங்க. பிரபுபாதர்கிட்ட இருந்து அந்த சில மகாபிரசாத் பொரிய கூட சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க பக்தர்களுக்கு புரிஞ்சது, எப்படி ஒரு பிரபுபாதருடைய இந்த மகாபிரசாதத்தினால இந்த பெண்ணுக்கு அந்த பக்தியினுடைய விதை கிடைத்து அவங்க ஒரு நல்ல பக்தராகவே ஆனாங்க அப்படின்னு அந்த பக்தர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல நாரதர் எப்படி அந்த சாதுக்களுடைய மகாபிரசாத எச்சிலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவர் எப்படி இவருக்கு பக்தியில ருச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம், தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்ரஹேணாஷ்ணவம் மனோஹராஹ தாஸ்ரத்தயா மேனுபதம் விசுண்வத பிரியஸ்ரவஸ்யங்கமமாபவத்ருச்சிஹ. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவராக பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதருக்கு. வியாச தேவரே, அச்சிறந்த வேதாந்திகளில்
சவகாசத்தாலும் கருணையாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசீகரமான லீலைகளை பற்றிய அவர்களது உரையாடல்களை என்னால் கேட்க முடிந்தது. இவ்வாறு கவனமாக கேட்பதனால் பரமபுருஷரை பற்றி கேட்பதில் உள்ள எனது சுவை ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது. ஹரேஷ்ணன். நாரதர் சொல்றாரு மேலும், அணு அகம் அங்க வந்து தினமும், அணு அகம்னா தினம் தினம் கிருஷ்ண கதா பிரகாயதாம். இந்த சாதுக்கள் வந்து வெறும் சாதாரண சாதுக்கள் அல்ல, கிருஷ்ண கதா பிரகாயதாம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டது. கிருஷ்ணருடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த சாதுக்கள் அவர்களுடைய அனுகிரகத்தினால, அனுகிரகேன மனோகரா தா ஸ்ரத்தையா, எல்லோருடைய மனதை வந்து கவருகின்ற அந்த கிருஷ்ண கதை, மனோகராக தா ஸ்ரத்தையா அனுபதம் விஷ்ணுவதக, எல்லோருடைய மனதை கவருகின்ற பகவானுடைய லீலைகள், அந்த பகவானுடைய லீலைகளுடைய ஒவ்வொரு வாக்கியங்களையும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஸ்ரத்தையா நம்பிக்கையுடன் விஷ்ணுவதக நம்பிக்கையுடன் நான் வந்து கேட்டேன். விஷ்ணுவதக மம பிரியஸ்ரவசி ருச்சிஹி அபவத். அந்த கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றியான வாக்கியங்கள், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்பிக்கையுடன் கேட்டு அதன் மேல ஒரு ருச்சி ஏற்பட்டது. பிரியஸ்ரவசி ருச்சிஹி அபவத். பிரியஸ்ரவசி அப்படின்னா மிக உயர்ந்த புகழை உடைய பகவான், மிக உயர்ந்த புகழை உடைய பகவானுடைய லீலைகள் மேல எனக்கு ருச்சி ஏற்பட்டது, என்னுடைய சுவை வந்து தினம் தினம் அதிகரித்தது அப்படின்னு நாரதர் சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், தஸ்மின்ஸ்ததா லப்த ருச்சிர் மகாமதே தஸ்மின்ஸ்ததா லப்த ருச்சிர் மகாமதே பிரியஸ்ரவஸ்ய ஸ்கலிதா மதிர்மம பிரியஸ்ரவஸ்ய கலிதா மதிர்மம யயாஹமேதத் சதசத்ஸ்வமாயயா பஷ்யே மயி பிரம்மணி கல்பிதம் பரே. மாமுனிவரே, பரமபுருஷ பகவானிடம் உள்ள சுவையை நான் பெற்ற உடனேயே பகவானை பற்றி கேட்பதில் என் கவனம் சிதறாமல் இருந்தது. மேலும் பகவானும் நானும் ஆன்மீகமானவர்கள் என்பதால் என்னுடைய சுவை வளர வளர அறியாமையால் தான் நான் ஸ்தூல மற்றும் சூட்சும திரைகளை உண்மையானவையாக ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்பதை என்னால் உணர முடிந்தது. தஸ்மின்ஸ்ததா லப்த ருச்சேர். லப்த ருச்சேர், எனக்கு வந்து போன ஸ்லோகத்துல அவர் சொன்னார், எனக்கு பகவானுடைய லீலைகள் மேல ருச்சி ஏற்பட்டது, என்னுடைய சுவை அதிகரித்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த சுவை பெற்றபின், ததா லப்த ருச்சிர், உயர்ந்த சுவையை பெற்றபின், பிரியஸ்ரவசி அஸ்கலிதா மதிர்மம. பிரியஸ்ரவசி அப்படின்னா அந்த பிரியஸ்ரவசினா மிக உயர்ந்த புகழை உடைய அந்த பகவான், மிக உயர்ந்த புகழை உடைய அந்த பகவான் அவர்கள் மேல என்னுடைய புத்தி வந்து நிலையாக ஈடுபட்டது. அப்படின்னா என்னுடைய புத்தி வந்து பகவானை தவிர வேறு விஷயத்துல போகுவதை நிறுத்தியது. என்னுடைய புத்தி வந்து பகவான் மேலேயே நிலையாக ஈடுபடுத்தப்பட்டது. அஸ்கலிதா மதிர்மம. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீக புத்தியை அடைந்தேன். அந்த ஆன்மீக புத்தி மூலமாக யயாகம் ஏதத் சத் அசத்ஸ்வ மாயையா, என்ன அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீக புத்தி மூலமாக என்னால நேரடியாக உணர முடிந்தது. என்ன உணர முடிந்தது? என்னுடைய இந்த ஸ்தூல சரீரம் மற்றும் சூக்ஷ்ம சரீரம், என்னுடைய ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம், இந்த இரண்டு சரீரமும் பகவானுடைய அந்த
பிரகிருத்தியினால ஜட சக்தியினால உருவாக்கப்பட்டது. இந்த இரண்டு சரீரமும், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த இரண்டு சரீரமும் கிருஷ்ணருடைய சேவையில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டது. என்னால உணர முடிந்தது, இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இது இரண்டுமே கிருஷ்ணருடைய சரீரத்தினாலதான் உருவாக்கப்பட்டது. அதை என்னால நேரடியாக உணர முடிந்தது. அப்படின்னா இந்த சரீரமே கிருஷ்ணருடைய சொத்து தான், அதை என்னால உணர முடிந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அந்த இரண்டையும் நான் வந்து கிருஷ்ணருடைய சேவையில் நான் முழுமையாக ஈடுபடுத்தினேன். முழுமையாக ஸ்தூல சரீரம் அப்படின்னா என்னுடைய உடம்பை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினேன். என்னுடைய சூக்ஷ்ம சரீரம், மனது, புத்தி, அகங்காரம், அதையும் கிருஷ்ணருடைய சேவையில் நான் ஈடுபடுத்தினேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். அதுக்கப்புறம் 28வது ஸ்லோகம், இத்தம் ஷரேத் பிராக் ரிஷிகா விருது ஹரேர் விஷ்ணுன்வதேமுன் சவம் அனுசவம் யசோமலம் சங்கீர்த்தியமானம் முனிபிர் மகாத்மபிர் பக்தி பிரவருத்தாத்ம ரஜஸ்தமோபா. இந்த மாதிரி அந்த அந்த மழை ரெண்டு ஷரத் ருத்து பிராக் ரிஷிகா அப்படின்னா அந்த மழைக்காலம், அந்த மழை காலத்துக்கு அப்புறம் வருகின்ற காலத்துக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? வசந்த காலமா? இல்ல வசந்த காலம் அப்போ வருமா? அந்த ரெண்டு சீசன்ல, மழைக்காலம் அதுக்கப்புறம் அடுத்த சீசன், அந்த ரெண்டு சீசன்ல வந்து நான் வந்து அனுசவம் யசோமலம், தினமும் இடைவெளி இல்லாமல் தினமும் வந்து கிருஷ்ணருடைய பெருமைகளை நான் வந்து அந்த பக்தர்கள் மூலமாக நான் கேட்டேன், இந்த சாதுக்கள் மூலமாக கேட்டேன். அதனால சங்கீர்த்தியமானம் முனிபிர் மகாத்மபிர் பக்தி பிரவருத்தாத்ம ரஜஸ்தமோபகா, ரஜோகுணம் தமோகுணம் முழுமையாக அழிக்கப்பட்டது. எனக்கு வந்து கிருஷ்ணர் மேல அன்பே உருவாகியது. நான் கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிற நிலையை அடைந்தேன் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த 5 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, அஞ்சு ஸ்லோகத்துல 24ல இருந்து ஆரம்பிச்சோமா? சோ இந்த 24ல இருந்து இல்ல 23ல இருந்து இந்த 6 ஸ்லோகத்துல எப்படி நாரத முனிவர் வந்து பக்தியில முன்னேறினார் அதை வந்து நம்ம பாக்குறோம். பக்தியில 9 நிலைகள் இருக்கு அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றார். ஸ்ரத்தா, சாது சங்க, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, அது வந்து கடைசியில பிரேமம் வரைக்கும் 9 நிலைகள் இருக்கு. இதே இன்னும் கொஞ்சம் விரிவாக விஸ்வநாத் சக்கரவர்த்தி 14 நிலைகள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றார். 14 நிலைகள் சொல்றார். அதுல வந்து இந்த 6 ஸ்லோகத்துல பக்தியினுடைய முதல் 12 நிலைகள்ல எப்படி நாரத முனிவர் முன்னேறினார் அதை வந்து இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ற. இந்த 14 நிலைகள் என்னென்ன அதை நான் சுருக்கமா சொல்றேன். அந்த 14 நிலைகள், பக்தியினுடைய 14 நிலைகள் வந்து நம்ம 2வது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். 2வது அத்தியாயத்துல ஒரு நிமிஷம், 2வது அத்தியாயத்துல இந்த 14 நிலைகளை பார்த்தோம். அதை விஸ்வநாத் சக்கரவர்த்தி வந்து ஒரு ஸ்லோகத்திலே மேற்கோள் காட்டி சொல்றார். என்ன நிலைகள்னா, பதினாறாவது ஸ்லோகத்துல இருந்து வருது 2வது அத்தியாயத்துல. அதுல இதெல்லாம் வருது. அப்ப வந்து 2வது அத்தியாயத்துல அந்த ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி பொதுவாக சொல்றார். அதே எல்லா நிலைகளும் நாரதருடைய வாழ்க்கையில வருது. முதல் நிலை என்னன்னா சதாம் கிருபா. சதாம் கிருபா அப்படின்னா பக்தர்களுடைய கருணை, இது முதல் நிலை. அதுக்கு 2வது நிலை மகத்து சேவா. பக்தர்களுடைய கருணை பெற்றபின் அந்த பக்தர்களுக்கு ஒரு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார், இது 2வது நிலை. அதுக்கப்புறம் ஸ்ரத்தா, நம்பிக்கை ஏற்படுது. அதுக்கப்புறம் 4வது நிலை குரு பாதாஸ்ரய, ஒரு குருவினுடைய பாதத்துல சரணடைகின்றார், இது 4வது நிலை. அதுக்கப்புறம் பஜனேஷு ஸ்பிருகா அப்படின்னா கிருஷ்ணருடைய பக்தி தொண்டு செய்யறதுக்காக ஒருத்தர்கிட்ட ஒரு ஆசை ஏற்படுகின்றது. ஸ்பிருகா, அந்த கிருஷ்ணரை பத்தி கேட்பதற்கான ஒரு ஆசை ஏற்படுகின்றது, இது 5வது நிலை.
அதுக்கப்புறம் பக்தி, அந்த பக்தி செயல்ல செய்ய ஆரம்பிக்கின்றார். பஜன கிரியா அப்படின்னு சொல்றோம், அதுதான் அது. அதுக்கப்புறம் அனர்த்தாபகம, அனர்த்த நிவிருத்தி, அனர்த்தங்கள் வந்து அழிக்கப்படுகின்றன. அதுக்கு அடுத்தது வந்து நிஷ்டா, ஒரு திடமான நம்பிக்கை அடைகின்றார். அதுக்கு அடுத்த நிலை வந்து ருச்சி, அந்த பக்தியின் மேல இவருக்கு ஒரு ருச்சி ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் ஆசக்தி, ஆசக்திங்கிறது வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த பற்று ஏற்படுகின்றது, கிருஷ்ணர் மேல ஆழ்ந்த பற்று ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் ரதி, ரத்தினா கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணருடைய அன்பினுடைய ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் பிரேம, கிருஷ்ணருடைய அன்பு வந்து முழுமையாக இவருடைய ஹிருதயத்துல வருகின்றது. இது 12வது. அதுக்கப்புறம் 13வது என்னன்னா, இவரால டைரக்டா நேரடியாக கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கின்றது. அது 13வது நிலை. அதுக்கப்புறம் 14வது நிலை, கடைசி நிலை என்னன்னா, கிருஷ்ணருடைய அந்த மாதுரியத்தை இவரால நேரடியாக அனுபவிக்க முடிகின்றது. கிருஷ்ணருடைய மாதுரியமான குணங்களை இவரால நேரடியாக அனுபவிக்க முடிகிறது. இந்த மாதிரி 14 நிலைகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த 14 நிலைகள்ல நாரதர் முதல் நிலையிலிருந்து எப்படி 12 நிலைக்கு முன்னேற்றம் அடைந்தார், அதை வந்து இந்த 6 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 23ல இருந்து 28 வரைக்கும், 23ல இருந்து 28 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 29, 30ல நாரதர் சொல்றார், தஸ்யைவம் மே அனுரக்தஸ்ய பிரஷிதஸ்ய ஹதைநஷஹ ஸ்ரத்ததானஸ்ய பாலஸ்ய தாந்தஸ்ய அனுச்சரஸ்ய ச ஞானம் குஹ்யதமம் யத்தத் சாக்ஷாத் பகவதோதிதம் அன்வவோச்சம் கமிஷ்யந்த கிருபயா தீனவத்சலா. நான் வந்து சிறுவனாக இருந்தாலும் நான் வந்து அந்த சமயத்திலே, அந்த 4 மாசத்துல இவர்களுடைய தொடர்புனால நான் வந்து அந்த கிருஷ்ணருடைய அன்பு அப்படிங்கிற அந்த நிலையை அடைந்து விட்டேன். அதுக்கப்புறம் சொல்றார், அனுரக்தஸ்ய தஸ்யைவமே அனுரக்தஸ்ய பிரஷிதஸ்ய ஹதைநஷக, நான் வந்து பணிவுடன் இருந்தேன். எந்தவித பாவம் இல்லாமல் பாவமற்றவனாக இருந்தேன். ஸ்ரத்ததானஸ்ய, மிக நம்பிக்கையுடன் இருந்தேன். தாந்தஸ்ய, என்னுடைய புலன்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அனுச்சரஸ்ய, அப்படின்னா அவர்களுடைய கட்டளையை வந்து பின்பற்றுவதற்கு தயாராக இருந்தேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த பக்தர்கள் வந்து தீனவத்சலா, தீனவத்சலான அவர்கள் வந்து மிக கருணை வாய்ந்தவர்கள். தீனவத்சலான மிக தாழ்ந்தவர்களுக்கு கூட அவர்கள் வந்து ரொம்ப அன்புடன் தன்னுடைய கருணை கொடுப்பவர்கள். அப்படிப்பட்ட சாதுக்கள் வந்து அவங்க வந்து கமிஷ்யந்த, அவங்க அங்க 4 மாசம் இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் அன்வவோச்சம், எனக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார்கள். எதை சொல்லி கொடுத்தார்கள்? ஞானம் குஹ்யதமம், மிக மிக ரகசியமான ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். அந்த ரகசியமான ஞானம் எதை பற்றியது? பகவானுடைய தூய பக்தியை பற்றியான மிக ரகசியமான ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். சாக்ஷாத் பகவதோதிதம், அந்த தூய பக்தியை பற்றியான ஞானத்தை வந்து சாக்ஷாத் பகவானே அதை வந்து சொல்லி கொடுத்திருக்கார் பிரம்மாவுக்கு. அந்த தூய பக்தியை பற்றியான ஞானத்தை வந்து இந்த சாதுக்கள் வந்து அவர்கள் தீனவத்சலா, அவங்க ரொம்ப தாழ்ந்த மனிதர்களுக்கும் கூட கருணை காண்பிக்கின்ற அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்த சாதுக்கள் வந்து அந்த 4 மாசம் இருந்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த மிக ரகசியமான ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்லோகத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, குஹ்ய சாஸ்திரம், ரகசியமான சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சாஸ்திரத்துல வந்து பக்தியை பத்தியும் ஞான மார்க்கத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சாஸ்திரம் வந்து ரகசியமான சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது, சாஸ்திர குஹ்யம். அதுக்கப்புறம் சாஸ்திர குஹ்ய தரம் அப்படின்னா அதை விட ஒரு படி மேல அதிகமானது. எப்படி ஆங்கிலத்துல நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல வந்து குஹ்ய அப்படின்னா ரகசியமானது,
குஹ்ய தர அப்படின்னா மிக ரகசியமானது. குஹ்ய தம அப்படின்னா மிக மிக ரகசியமானது. அப்படின்னா அதை விட உயர்ந்த ரகசியம் எதுவுமே கிடையாது. சீக்ரெட், கான்பிடென்ஷியல், மோர் கான்பிடென்ஷியல், மோஸ்ட் கான்பிடென்ஷியல். ரகசியமானது, மிக ரகசியமானது, மிக மிக ரகசியமானது. ரகசியமான ஞானம் அப்படின்னு ரகசியமான சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சாஸ்திரத்துல பக்தியை பத்தி ஞானத்தை பத்தி சொல்லி ஞான மார்க்கத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கோ அந்த சாஸ்திரம் வந்து ரகசியமான சாஸ்திரம். ஆனா மிக ரகசியமான சாஸ்திரம் எதுன்னா எந்த சாஸ்திரத்துல பக்தியை பத்தி பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு, ஆனா ஞான மார்க்கத்தை பத்தி சிறிதளவு சொல்லப்பட்டிருக்கு, அந்த சாஸ்திரம் வந்து மிக ரகசியமான சாஸ்திரம். ஆனா அதையும் விட மிக மிக ரகசியமான சாஸ்திரம், சாஸ்திர குஹ்ய தமம், மிக மிக ரகசியமான சாஸ்திரம் எதுன்னா எந்த சாஸ்திரத்துல தூய பக்தியை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டுள்ளதோ அந்த சாஸ்திரம் வந்து மிக மிக ரகசியமான சாஸ்திரம். அந்த தூய பக்தியை பத்தியான அந்த போதனைகளைத்தான் கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு சொல்லிக் கொடுத்தார், பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார், அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதம் துதே குஹ்யதமம் பிரபக்ஷ்யாம் யனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். பகவத்கீதை 9வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல முதல் ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார், இதம் துதே குஹ்யதமம். குஹ்யதமம் அப்படின்னா தம அப்படிங்கறத வந்து ஒரு பகுதி, சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த தம அப்படிங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு இப்பொழுது போதனை செய்ய போகின்றேன் அப்படின்னு 9வது அத்தியாயத்தை கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நாரதர் சொல்றார், இந்த சாதுக்கள் வந்து அந்த மழை காலத்துல முடிச்சுட்டு அங்கேருந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மிக மிக ரகசியமான ஞானத்தை, சாஸ்திரத்தை எனக்கு போதனை செய்தனர். அப்படின்னா பகவானுடைய தூய பக்தியை பத்தியான அந்த விஷயத்தை எனக்கு போதனை செய்தனர் அப்படின்னு நாரதர் சொல்றார். அந்த அந்த தூய பக்தி, அந்த மிக ரகசியமான ஞானத்தின் மூலமாக ஒருத்தர் எதை புரிந்து கொள்ள முடியும், அதனால எதை அடைய முடியும், அதை வந்து அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் இந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சிருந்தோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்து கேள்விகள் இல்லைன்னா முடிச்சு கொள்வோம். ஹரே கிருஷ்ணன். பிரபு, இப்போ தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் வந்து கோலக வண்டா குருமகாஜ் பிரபுபாத் அது மாதிரி இருக்கவங்க கோலக வந்தாவனத்துல இருந்து நம்ம விடுவிக்கிறதுக்காக இங்க வராங்க. ஸோ அவங்க வந்து பக்தியோட இந்த நிறைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துதான் பண்ணாங்க. பிரபு அவங்க வரும்போதே அந்த பிரேம பக்தியை தான் இங்க வராங்க. பிரபு உயர்ந்த பக்தர்கள் வைகுண்டத்திலேருந்து வரும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பக்தி வினோத் தாக்கூரோட வாழ்க்கையை படிச்சு பாத்தீங்கன்னா, குறிப்பாக அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் பாதி வாழ்க்கையை படிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஒரு உயர்ந்த பக்தர் மாதிரி தெரியாம இருக்காது. அவருடைய முதல் பாதி வாழ்க்கையை படிச்சு பாத்தீங்கன்னா 7th கோஸ்வாமி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து எப்பொழுது வந்து அந்த பக்தியினுடைய தொடர்பு ஏற்பட்டதோ, சைத்தன்ய சரிதாமிருத்தம் ஒரு காப்பி கிடைச்சது, அதுக்காக தேடிக்கொண்டிருந்தார், ஒரு காப்பி கிடைச்சது. அதுக்கப்புறம் எப்போ ஒரு பக்தியினுடைய தொடர்பு ஏற்பட்டதோ உடனடியாக
ரொம்ப சிறிய காலத்துல அவர் வந்து மிகப்பெரிய பக்தராக மாறினார். அந்த மாதிரி உயர்ந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில சமயம் வந்து அவங்களுடைய பூர்வ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவரும் ஒரு சாதாரண ஜீவாத்மா மாதிரி தான் வாழ்க்கை கழிச்சிருக்காரு போல இருக்கே அப்படின்னு நமக்கு தோணலாம். பிரபுபாதருடைய வாழ்க்கையில பிரபுபாதர் வந்து சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தார். அப்ப அந்த சமயத்துல பல பேர் சுதந்திர போராட்டத்துல இருந்தாங்க, அவரும் ஈடுபட்டு இருந்தார். அதை பத்தி பார்க்கும்போது இவரும் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரு போல இருக்கு, இவரும் மத்த ஜீவாத்மாக்கு மாதான் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா பக்திசான் சரஸ்வதி தாக்கூருடைய தொடர்பு ஏற்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது. பிரபுபாதர் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு வந்து அவருடைய அப்பா வந்து ஜெகநாத் ரத யாத்திரா, ராதாகிருஷ்ணா இதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆனா தன்னுடைய குருவினுடைய தொடர்பு ஏற்பட்ட உடனே அவர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஈடுபாட்டை காமிச்சார். குறைஞ்ச காலத்திலே அவர் வந்து உயர்ந்த முன்னேற்றத்திலையும் காண்பிச்சார். அப்ப அந்த மாதிரி ரெண்டு வகையான பக்தர்கள் இருக்காங்க. ஒண்ணு வந்து சாதனா சித்தர்கள், இன்னொருத்தவங்க வந்து நித்திய சித்தர்கள். நித்திய சித்தர்கள் அப்படின்னா அவங்க வந்து வைகுண்டத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்துல பகவானுடைய சேவையை பரப்புவதற்காக வருகின்றவர்கள், அவர்கள் நித்திய சித்தர்கள். நித்திய சித்த பக்தர்கள் வந்து ஒருபோதும் கிருஷ்ணரை வந்து மறக்கவே மாட்டாங்க. அவங்க வைகுண்டத்திலிருந்து இந்த உலகத்துல மற்றவர்களை விடுவிக்கிறதுக்காக வராங்க. சாதனா சித்தர்கள் வந்து அவங்க வந்து இந்த உலகத்துல பந்தப்பட்ட ஜீவாத்மாவாக இருந்தாங்க. அப்ப ஆனா குறிப்பிட்ட சமயத்துல பக்தர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு பக்தி பாதையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிப்படியாக முன்னேறுகின்றார்கள். படிப்படியாக முன்னேறுவாங்க. சில சமயம் இந்த ஜென்மத்திலேயோ அல்லது சில ஜென்மங்கள் கழிச்சு அவங்க வந்து ஒரு பக்குவ நிலை அடைவாங்க, படிப்படியா முன்னேறுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பக்தர்களும் இருக்காங்க. ஒரு தடவை வந்து ஒருத்தர் வந்து பிரபுபாதர் கிட்ட கேட்டார், நீங்க நித்திய சித்த பக்தரா அல்லது சாதனா சித்த பக்தரா அப்படின்னு கேட்டார். அப்ப பிரபுபாதர் என்ன பதில் சொன்னாருன்னா, தமால் கிருஷ்ண மகாராஜர் கேட்டார். அது பிரபுபாதர் பதில் சொன்னார், இந்த மாதிரி எப்படி இருந்தா என்ன, ஒருத்தர் வந்து சப்போஸ் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து பிறப்பிலிருந்தே ஒரு கோடீஸ்வரரா இருக்க, இன்னொருத்தர் வந்து சாதாரண நிலையிலிருந்து கடுமையாக உழைத்து அவர் கோடீஸ்வரரா ஆகிறார். ஆனா ரெண்டு பேரும் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் கோடீஸ்வரன் தான். ரெண்டு பேரும் கோடீஸ்வரன். ஒருத்தர் உழைத்து கோடீஸ்வரன் ஆயிருக்கார் படிப்படியா முன்னேறி, இன்னொருத்தர் வந்து பிறந்ததுல இருந்தே கோடீஸ்வரன். அந்த பிறந்திருந்தே கோடீஸ்வரன் வந்து நித்திய சித்த பக்தர்கள் மாதிரி. அந்த படிப்படியாக முன்னேறி கோடீஸ்வரன் ஆனவங்க வந்து சாதனா சித்தர்கள் மாதிரி. ஆனா ரெண்டு பேருமே கோடீஸ்வரன் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து மத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கான அந்த கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு, சக்தி இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. அதனால பிரபுபாதர் சொன்னார், நீங்க வந்து அதை வந்து ரொம்ப ஆராய வேண்டியது இல்லை. நான் நித்திய சித்தனா சாதனா சித்தனா அதை பத்தி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய சித்தன் சாதனா சித்தன் ரெண்டு பேரும் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நித்திய சித்தன் எப்பொழுதுமே கோடீஸ்வரனாக இருந்தார். அவர் வந்து எப்பொழுதுமே கோடீஸ்வரனாக இருந்தார். சாதனா சித்தன் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல பக்குவ நிலை அடைந்து அவர் வந்து உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து விட்டார், அவரும் கோடீஸ்வரன் ஆயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அதை பத்தி அதிகம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிரபுபாதர் தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்லிட்டார். அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது படிப்படியாக முன்னேறின மாதிரி தெரியும். ஆனா குறிப்பாக வைகுண்டத்திலிருந்து இந்த உலகத்துல மற்றவர்களை விடுவிப்பதாக வந்த அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறின மாதிரி தெரியலாம். ஆனா அவங்க வந்து எப்பொழுதுமே அந்த உயர்ந்த நிலையில தான் இருந்தாங்க. இந்த உலகத்துல ஒரு பக்தருடைய தொடர்பு ஏற்பட்டு வெகு குறைந்த காலத்திலே அவங்க வந்து உயர்ந்த பக்குவ நிலையை அடையிற மாதிரி அவங்க காண்பிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணன் புரிஞ்சுதுங்க.
ஹரே கிருஷ்ண. சரி, இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணன் பிரபு. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील जय प्रभुपाद की जय, जय गौर भक्त वृंद की जय।